Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு ப்ராப்பரான டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷலான வீடியோ. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறது வந்து ஃப்ரைடேயில் எடுத்த vlog தான் இது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால காலையிலே பார்த்திங்கன்னா சுஹேரா கொஞ்சம் ஹேர் ஆயில் மசாஜ்லாம் பண்ணி விட்டேன். ஆரிஸும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நான் ஜும்மாக்காக ரெடி ஆகிட்டாரு. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamualaikum. Assalamualaikum. Guys. நான் கேமரா எடுத்தாலோ இல்லைனா வந்துட்டு ஊர்லேருந்து யாராச்சும் வந்துட்டு வீடியோ கால் பேசினாலும் ஆரிஸ் வந்து அவன் சேட்டை வந்து ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். I can go more higher. I can. இந்த சல்வார் சூட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஷன் குவீன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து எனக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கூட. இதோட பாட்டம் வந்துட்டு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நல்லா ரீசனபிளாக இருக்குது. ஸ்கர்ட்டோட பார்டர்லேயும் அந்த டாப்போட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன்சி பேக்கும் அவங்க தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேஷன் அக்சசரிஸ் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் செக் பண்ணணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ட்ரீமி வேர்ல்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது காலேஜ் போட்டு போகிறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகான கலர் கூட. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. சல்வார், சுடிதார், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. லாங் கவன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ட்ரெஸ் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஷன் குவீன்ஸ் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஷன் அக்சசரிஸும் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் லைக் ஹேண்ட் பேக், கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜும்மா லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் செய்யலை. ஹஸ்பண்ட் வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு எங்களுக்கு நாட்டுக்கோழி சாப்பிடணும் போலே இருந்துச்சு. நாட்டுக்கோழியில் வந்துட்டு ஏற்கனவே நான் பிரியாணி ரெசிபி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கேன். நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ போயிட்டு கிச்சனில் போய் சமைக்க வேண்டியது தான். ஈவினிங் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு வின்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வரும். ஸோ வந்துட்டு பிளான்ஸ் நர்சரிக்கு போகலான்ட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்துட்டு நாங்கள் போவோம். வின்டரில் மட்டும் வாங்கிட்டு அது 6 monthஸில் பார்த்திங்கன்னா போயிடும். அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா வின்டர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே வரைக்கும் தான் இருக்கும் அது. ஸோ இன்றைக்கி போயிட்டு அதை போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாட்டுக்கோழியில் வந்துட்டு ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். கூட வந்துட்டு சாம்பார் இருக்குது. ப்ராய்லர் கோழியை விட இந்த கோழி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாட்டுக்கோழி கிரேவி வந்து இனி மசாலா வந்து அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நான் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும். நீங்கள் இது வெறும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூட செய்யலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபுல் சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரே 1 டீஸ்பூன். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். இதை நான் கிரேவி மாதிரி செய்கிறதால வந்துட்டு நான் தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கர் மூடிட்டேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது நாட்டுக்கோழின்றதால அதிலே பார்த்திங்கன்னா கொழுப்பு நல்லா வெளியாயிருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சூடாக ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நீங்கள் அப்படியே ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி இல்லைனா சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு கோல்டு அந்த மாதிரி டைமில் கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லன்ச் டைமில் மட்டும் இல்லை, நீங்கள் டின்னருக்காக பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை அது கூட வந்துட்டு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ ஜும்மா ப்ரேயருக்காக டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி மாஸ்க் போயிட்டாங்க. சுயராக்கு வந்து கொஞ்சம் தலை காய வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்களும் தொழுதுட்டு ஹஸ்பண்ட் வந்தோடனே சாப்பிட வேண்டியது தான். ஜும்மா டைமில் எப்பயுமே லன்ச் வந்து ரொம்ப லேட் ஆகும். இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃப்யூசர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது கூட வந்துட்டு ஒரு ரிமோட், அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இதில் போடுறதுக்காக எசென்ஷியல் ஆயில் வாங்கியிருக்கேன். இது வந்து சாண்டல்வுட் ஃப்ளேவர். இதில் தான் வந்துட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு. இப்போ சார்ஜர் பின்னும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நான் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போது தண்ணிக்குள்ளே ஃபியூ ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயிலும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ண வேண்டியது தான். இது போட்டாலே நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும்.
ஸ்பாக்குள்ளெல்லாம் என்டர் ஆகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க அடிக்கடி. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆரிஸ்க்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஹஸ்பண்டும் சுஹேரும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. பிளான்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். இப்போது சீசன் டைம்ன்றதால நிறைய பேர் வந்திருந்தாங்க. டைம் ஆக ஆக வந்துட்டே இருந்தாங்க. You want orange? Orange flower? I want ये कितने का भाई सनफ्लावर? सनफ्लावर 10 देना. ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் விதவிதமாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. Is that a pumpkin or what? What's that? Where? See the cat. The cat is there. Where? See cat. Go. Right. Yeah, go. Where? Go now. You bind over the cat. Where is he? He has a big tail. இது எல்லாமே வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த செடிக்கெலாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. Can we touch them? No man. Why? What is this? Plant. What plant? These are planters. Plants. Planters plants. These are planters plants. There's pink, green, orange, and purple, and yellow. What is this, Aris? What is cat? Where? What is this? Plant tree. What plant? Mango tree. No. And this is orange tree. And this is watermelon tree. Something like lemon. அப்படியே ஒரு ஒரு கடையாக பார்த்துட்டே வந்தோம். டைம் போனதே தெரியல. நைட் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த கடையில் தான் வந்துட்டு நிறைய பிளான்ஸ்லாம் வாங்கினோம். என்னென்ன பிளான்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போயிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பட் இன்னும் அந்த ராட்லாம் வந்துட்டு வீட்டில் இன்னும் செட் பண்ணலை. அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு தான் வாங்கணும். இந்த மாதிரி மல்டி கலர் ஃப்ளார்ஸும் நம்ம வாங்கலாம். ஒரே பாட்லேயே அவங்க வந்துட்டு செட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி நாங்களும் இந்த மாதிரி வாங்கினோம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் கடாயெலாம் வந்து கிடச்சிது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அயன் கடாயெலாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கும். நானும் குக்கிங்காக ஒரு இரும்பு கடை வாங்கினேன். இந்த மாதிரி உடன் லேடல்ஸ்லாம் வந்து நிறைய ஷேப்பில் வச்சுருந்தாங்க. இங்கே அயன் தோசை தவா, அதுக்கப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. அப்புறம் நைட் டின்னருக்காக ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். பசங்களுக்காக பூரி பரோட்டாலாம் வாங்கியிருந்தோம். எங்களுக்காக தோசை வாங்கியிருந்தோம். Who ordered this? Come here. Appa.
For you? This one is for you? Okay, enjoy. இது வந்து கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் வந்துட்டு பொடி ஊத்தாப்பம் சொல்லியிருந்தோம். We bought plants. How many plants? நாங்கள் வாங்கின பிளான்ஸ் இது தான், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்டர் கேனும் வாங்கியிருந்தோம். பால்கனி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பசங்க வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கும் கார்டனிங்கில் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக ஆரிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டான பிளான்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருந்தான். ஓகே, கோ. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. மார்னிங் டைமில் நான் என்னென்ன பிளான்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல vlogs நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.